Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா the famous புளியோதரை எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த subscribe பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதோட பக்கத்துல இருக்க bell ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல dry roastக்கான ingredients பார்த்தலாம். சோ கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் and உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். முதல்ல பருப்பை வறுத்துடலாம், ஏன்னா அது வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லி விதை, இதுவும் போட்டு நல்லா அந்த ஸ்மெல் நல்லா அரோமா வந்து நல்லா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும் வறுக்கும் போது. ஸோ அந்த அரோமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து பெப்பர், அதாவது மிளகு போட்டு வறுத்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நிறையா போட்டிங்கன்னா வந்து கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ அதனால் வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வரமிளகா. வரமிளகா வந்து நான் 2 தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நம்ம பெப்பரும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் காரம் வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிங்க. என்னோடய மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா எள்ளும் வந்து கடைசியாக ஆட் பண்ணிங்க, ஏன்னா எள்ளு வந்து சீக்கிரம் பொரிஞ்சு கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கடைசியாக எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு ஆட் பண்ணி நல்லா அது பொரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயம் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம வறுத்த எல்லாத்தையும் இப்போ வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம புளியோதரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து 6 டேபிள்ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, இதை நல்லா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஸோ பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் வந்து நிலக்கடலை பீனட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பீனட்ஸ் வந்து இது வந்து பச்சை கடலை, அதனால் நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ரோஸ்டட் பீனட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இது வந்து பச்சை கடலைன்றனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா எண்ணெயில் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது புளியோதரைக்கு தேவையான கலருக்காக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கலர் நல்லா வரும். அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திரும்பவும் பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஸோ முதலே வந்து 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம புளியோதரைக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வறுபட்டாச்சுங்க. நம்ம புளியை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸுக்கு வந்து புளியை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதோட சாறு தான், ஜூஸ் தான் இப்போ எடுத்து விடுறேன். ஸோ கொஞ்சம் வந்து புளி கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும். ஸோ புளி கொஞ்சம் நிறையா போட்டு அதோட ஜூஸ் நல்லா நீங்கள் எடுத்து விட்டுடுங்க. இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிக்கிற வரைக்கும் அது நல்லா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த புளி தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம புளி காய்ச்சல்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, ஏன்னா லம்ஸ் வந்துடுச்சுன்னா அப்புறம் வந்து அந்த மசாலா மிக்ஸ் ஆகாது, அதனால தான். ஸோ கடைசியாக நமக்கு தேவைக்கான உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு சிம்மில் வச்சு விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கெட்டியாக புளியோதரை ரெடி. ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.